திரும்ப எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ள போனாங்க. அருண் ஏன் உள்ள போல? அவருக்கு ஏதாச்சும் ஒரு மனசு சங்கடமா இல்ல போக விருப்பம் இல்லையா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து 14 வீக்ஸ் நான் உள்ள இருந்தேன். 14 வாரம் இருந்தேன், 98 நாள். ஸோ கடைசி 7 நாளுக்கு முன்னாடி தான் நான் எலிமினேட் ஆகுறேன். நான் எலிமினேட் ஆன அன்னைக்கு அது அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆன 8 மெம்பர்ஸ் உள்ள போயிட்டாங்க. அடுத்தது நான் எலிமினேட் ஆகி வெளில வரேன். எலிமினேட் ஆகி வெளில வந்தோன்னா அடுத்த 8 மெம்பர்ஸ் உள்ள போறாங்க. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை நான் உள்ள போவேன் அப்படின்னு. ஏன்னா இப்பதான் எலிமினேட் ஆகி வந்திருக்கேன். இன்னும் நான் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த உடனே பொங்கல். ஸோ 2 days அப்பா அம்மா ஃபேமிலி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுல நான் கொஞ்சம் சிக் ஆயிட்டேன். ஸோ எனக்கு நான் போயிருந்தாலும் திரும்ப 2 நாள் தான் உள்ள இருந்திருக்க முடியும். நானும் தீபக் அண்ணாவும் உள்ள போயிருப்போம். ஒரு பக்கம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சிக் ஆயிட்டேன். அந்த பொங்கல் செலிப்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி எல்லாரோடையும் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இன்னொரு விஷயம், ஐ வாஸ் நாட் அட் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை நான் உள்ள போவேன்னு. ஸோ டக்குன்னு சொன்ன உடனே அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க சைடு கூப்பிட்டுருந்தாங்க உள்ள. ஆமா, ஃபர்ஸ்ட் நான் எலிமினேட் ஆன உடனே கேட்டேன் நான் உள்ள போவேனா அப்படின்னு. தெரியல, பட் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னாங்க. நான் இருக்காது, சரி இன்னும் 1 வீக்ல முடிய போகுது ஃபினாலே அப்படின்ற மைண்ட் செட்ல சரி இருக்காதுன்னு நினைச்சா கரெக்டா முந்தின நாள் வந்து நீங்க நாளைக்கு போகணும் அப்படிங்கிறப்ப எனக்கு உடம்பும் சரியில்லை. இன்னொன்னு எனக்கு ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தோன்னா நாங்கள் ஒரு காலேஜ் மாதிரி எனக்கு ஒரு சூப்பரான மெமரிஸ் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது கரெக்டாக முடிஞ்சு அந்த எலிமினேட் ஆகி நான் வெளில வந்து அப்போ தான் செட்டில் டவுன் ஆகுறேன். ஸோ மறுபடியும் அந்த கடைசி 2 நாள் சரி ஓகே நம்ம டேரெக்டாக ஃபினாலே போகலான்னு யோசித்தேன். பட் ஆனால் ஒன்ஸ் அந்த ஃபினாலேக்கு முன்னாடி அந்த ஏவிலாம் பார்க்குறாங்க, அந்த ஒரு மொமெண்ட்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்ன அருண் பெருசா பேச மாட்டாருன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பயங்கர ஹைப்பரா இன்னும் அருண் எல்லாத்துக்குமே பேசுறாரு, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே இந்த லாஸ்ட் டேஸ் ஆஃப் பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க பேசுனது உங்களுக்கு ஒரு மாதிரி டிட் யூ ஃபீல் ரொம்ப லோவான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? குறிப்பா நிறைய பேர் கேட்ட கேள்வி, ஆர்னவுக்கும் அருணுக்கும் ஏதாச்சும் தனிப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா? ஏன் அவங்க 2 பேருக்கு எப்பயும் முட்டிக்கிட்டே இருக்கு? இல்ல தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த கேமா பார்க்கும்போது கேம்ல நம்ம எடுக்கிற ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அவரோட ஸ்டாண்டுக்கும் அவருடைய கேம் அவர் எடுக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டுக்கும் என்னோட ஸ்டாண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கே தவிர, அப்பார்ட் ஃப்ரம் கேமை தாண்டி வெளில வந்துட்டோம்னா we are all friends, we are all colleagues அப்படிதான். பட் உள்ள அந்த ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப டைரக்டா ஃபேஸ், ஏன்னா பின்னாடி போய் பேசு நிறைய பிக் பாஸ் எப்படி பார்ப்போம்னா பின்னாடி போய் பேசுவோம். ஆனா இந்த வாட்டி பார்க்கும்போது ரொம்ப டைரக்ட் டு த ஃபேஸ் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவர் எல்லாரும் முன்னாடியும் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கு நீங்க திரும்ப கவுண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், தட் வாஸ் லைக் லிட்டில் என்னடா கொஞ்சம் ரஃபா இருக்க மாதிரி இருக்கு அந்த கேம்ன்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சா ரொம்ப இது பேசியிருக்க வேண்டாம் ஆர்னவன்ற மாதிரி இருந்துச்சா? இல்ல அட் த எண்ட் நம்ம எல்லாமே யோசிக்கிறது எல்லாமே நத்திங் இன் யூஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பேசிடணும். பேசினதுக்கு அப்புறம் இது நம்ம பேசிருக்க கூடாதுன்றதை தாண்டி அந்த மொமெண்ட்ல நான் எப்படி அந்த மொமெண்ட்ல நான் இருக்கணும், அந்த மொமெண்ட்டை நான் அந்த கேம்ல நான் அணுகிறணும், அதே மாதிரி அவரும் அந்த மொமெண்ட் அணுகிறாரு. அப்ப அந்த இடத்துல அவரு ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது என்னுடைய வேல இருந்து பார்க்கும்போது அது எனக்கு பிடிக்கலன்றப்ப நான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அது அவருக்கும் புரியுது. அப்புறம் ஒன்ஸ் அதுல இருந்து அதே கேம்ல எண்ட்லயே அதுக்கப்புறம் நாங்க நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கேம்னு வரும்போது இது இருக்கிறது தான். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதே தான், நம்ம பின்னாடி போய் யார் பின்னாடியும் போய் நான் பேசல. அதிகமா இந்த சீசன்ல யாருமே பின்னாடி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை கடந்தும் வந்திருக்காங்க.